ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா பச்சை பயிரை பயன்படுத்தி ஒரு கஞ்சி வைக்க போகிறோம். ரொம்ப எளிமையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் உள்ள ஒரு சில பொருட்களை கொண்டு மட்டும் செய்கிறதுங்க இந்த பச்சை பயிறு கஞ்சி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசி பருப்பில் செய்கிறது அது வேறு மாதிரியாக இருக்கும். நெய், திராட்சை, முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து செய்வாங்க, அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். பாசி பருப்பும் பச்சை பயிர்லேருந்து நம்ம தீட்டி எடுக்கிறதுனாலும் இந்த பச்சை பயிரை தோலோடு வறுத்து நம்ம உடச்சிட்டு செய்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் வாசனையும் அது வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீசனில் தான் இந்த பச்சை பயிரை அறுவடை பண்ணுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வாரத்தில் ஒரு நாள், 10 நாளையில் ஒரு நாள் அந்த மாதிரி இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி செய்கிறது, அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இப்போ சூடு பண்ணிக்கிட்டேன். 200 கிராம் பச்சை பயிரை எடுத்து வறுத்துக்க போகிறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வாசனை வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் 200 கிராம் பச்சை பயிறு எடுத்துருக்கிறேன். நல்லா வறுத்துங்க. இப்போ நல்லா வாசனை வந்துடும், படபடன்னு வெடித்து வரும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஒரு காட்டன் துணியில் கொட்டி, அம்மிக்கல் இருக்குது பார்த்திங்களா, அதால் ஒரு தீட்டுனீங்கன்னா அப்படியே எல்லாம் உடஞ்சி தோலெல்லாம் விட்டுடும். நான் திருவை இருக்கிறதுனால திருவையில் இதை உடச்சிக்க போகிறேன். திருவையில் உடைக்கிறதும் ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தோலெல்லாம் விட்டுடும், நல்லா ஈஸியாகவும் இருக்கும். இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிட்டேன். உடைக்கக்குள்ளேயே அப்படி ஒரு வாசனை வரும். அந்த தோல்லாம் நல்லா வறுபட்டுருக்கிறது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த 200 கிராம் பருப்பு மட்டும் எடுத்து சுத்தமாக கழுவிட்டு, இப்போ 1 கப்பு அந்த பருப்புக்கு 4 கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 4 கப்பு தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு இறக்கிடுவோம். விசில் அடங்கின பிறகு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நல்லா குழைய வெந்திருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. நல்லா குழைய வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ அப்படியே கரண்டியை கொண்டு நல்லா மசிச்சு விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். கொஞ்சம் இனிப்பை எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். 1 சிட்டிகை கல் உப்பு சேர்த்துருக்குறேன். அடுத்து 100 கிராம் வெல்லம் சேர்த்துருக்குறேன். வெல்லத்தையும் நல்லா உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன், அப்போ தான் சீக்கிரம் கரையும். அதுவும் இல்லாமல் பச்சை பயிறு நல்லா வெந்துடுச்சு, நம்ம குடிக்கிற பதத்துக்கு வெந்துடுச்சு. அதனால் வெல்லத்தை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். ஒரு 100 ml பசும்பால் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த பால் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே சேர்த்துக்கலாம். நல்லா ரொம்ப வாசனையாக எளிமையாக வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு அவ்வளோ அருமையாக தயார் பண்ணிடலாங்க இந்த கஞ்சி. அந்த அளவுக்கு எளிமையாக இருக்கும். நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்குறேன், அதனால் பொங்கி வரணும். ஃப்ரெஷ்ஷான பால் அது சேர்த்துருக்குறேன், அதனால் நான் காய்ச்சாமலே சேர்த்துருக்குறேன். பொங்கி வந்துட்டுனா அவ்வளோதான், தயாராகிடுச்சு. இப்போ 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டோம். ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் இந்த பாலும் பொங்கி வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்க போகிறோம். வெல்லம், பச்சை பயிறு, இந்த பால், தேங்காய் துருவல் வாசனையோட அவ்வளோ கமகமன்னு இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப எளிமையானது, ரொம்ப சத்துள்ள கஞ்சி. இதை பசங்களுக்கு ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நீங்கள் திருவை இல்லைனாலும் உடைக்கிறதுக்கு நீங்கள் இந்த இடி உரலில் கூட அதை அப்படியே வச்சு தீட்டி எடுத்துடலாம். ரொம்ப எளிமையாக இருக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மைலி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.